நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் உள்ள எம்பிக்களின் செயல்பாடுகளை நாள்தோறும் அலசுகிறது நமது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. அந்த வகையில் விழுப்புரம் மக்களவை தொகுதி எம்பியான ரவிக்குமார் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றினாரா என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி பட்டியல் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்ட தனி தொகுதி. கடந்த 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது திண்டிவனம் மக்களவை தொகுதி கலைக்கப்பட்டு விழுப்புரம் தொகுதி உருவாக்கப்பட்டது. இந்த தொகுதி விழுப்புரம், திண்டிவனம், வானூர், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர் மற்றும் உளுந்தூர்பேட்டை ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் 14,94,529 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை அதிமுக 2 முறையும், திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் 1 முறையும் கைப்பற்றியுள்ளனர். கடந்த 2019 தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ரவிக்குமார் 5,59,585 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிட்ட வடிவேல் ராவணன் 4,31,517 வாக்குகள் பெற்று 1,28,168 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். அந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினராக தனது செயல்பாடு குறித்து பேசிய ரவிக்குமார் தன்னுடைய கோரிக்கையை ஏற்று வானூர் பகுதியில் டைடல் பார்க்கும், திண்டிவனம் அருகே சிப்காட் தொழிற்பேட்டையும் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மரக்காணம் பகுதியில் உப்பு தொழிற்சாலை அமைக்கவும், திண்டிவனத்தில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி மையத்தை விரிவாக்கம் செய்யவும் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பட்டியல் சமூகம், பழங்குடியினர், சிறுபான்மையின மாணவர்கள் மேற்படிப்புக்கான உதவித்தொகையை மத்திய அரசு நிறுத்தியதற்கு எதிராக போராடி அதை பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். குறிப்பாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் தேவையான மேசை, இருக்கைகள், நூலகங்களுக்கு தேவையான புத்தகங்கள் என கல்வி சார்ந்த ரவிக்குமாரின் பணி அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒன்றாக உள்ளது. மத்திய தொகுப்பு மருத்துவ படிப்பு இடங்களிலே பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு இல்லாத நிலை இருந்தது. அதை யாருமே எழுப்பவில்லை. நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்ற முதல் வாரத்திலேயே அந்த கோரிக்கையை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அவர்களை சந்தித்து வைத்தோம். அதன் விளைவாக இன்றைக்கு மத்திய தொகுப்பு இடங்களிலே பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டொன்றுக்கு சுமார் 12,000 மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மருத்துவ படிப்பை படிப்பதற்கு எங்களுடைய அந்த நடவடிக்கை தான் முயற்சியாக அமைந்தது. அதேவேளையில் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றும், விவசாயம் சார்ந்த பண்ணைகள் உருவாக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் மின்சார ரயில் சேவையை விழுப்புரம் வரை நீட்டிக்க கோரும் மக்கள் தேஜஸ் ரயில் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறுகின்றனர். விழுப்புரம் வேலூர் சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளவில்லை என்பதும் குறையாக கூறப்படுகிறது. மத்திய அரசாங்கத்துடைய கல்வி நிறுவனமான கேந்திர வித்யாலயா அல்லது NIT மாதிரியான பொறியியல் கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த பக்கத்தில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் ஆரம்பித்தா இங்கே வசிக்கக்கூடிய, இங்கே இருக்கக்கூடிய வேளாண் சார்ந்த, தொழில் சார்ந்த வீட்டு பிள்ளைகளோட வாரிசுகள் ஒரு உலகத்தரத்திலான கல்வியை பெறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேஜஸ் ரயிலை விழுப்புரத்தில் நிறுத்தணும். கிட்டத்தட்ட விழுப்புரம் சென்னைக்கும் திருச்சிக்கும் 320 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. 320 கிலோமீட்டர் தூரத்தில் மிடில் ஒரு ஸ்டாஃப் விழுப்புரத்தில் வேணுங்கிறது தான் எங்களுடைய வணிகர்களுடைய கோரிக்கை. கரும்பு விவசாயத்திற்கும் பிறகு அதிக தொழிலாளர் புழங்குகிற தொழில் விழுப்புரம் மாவட்டத்தில் நகைத்தொழில். அதுக்கு தொழிற்பேட்டை வேணும்னு பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் கிணத்துல போட்ட கல்லாவே இருக்கும். செய்தி கொடுத்து கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த முறை அதை அமைச்சர் வரை கொண்டு சென்றிருக்கிறார். ஆனால் எதுவும் நடைபெறவில்லை. வீட்டில் பசங்களுக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் வெளிநாடு, பாண்டிச்சேரி, மெட்ராஸு அங்கங்கே போய் சுற்றி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே தொழிற்சாலை அமைச்சு கொடுத்தாக்கா எங்களுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். மக்கள்கிட்ட தொடர்புல ஏற்படுற மாதிரி முதல்ல எம்பிக்கான அலுவலகத்தை முதல்ல திறந்து மக்கள்கிட்ட ஏதாச்சும் குறை இருக்கா அப்படின்னு முதல்ல மனுக்களை பெறுங்க.
இது வந்து நடக்காத வரைக்கும் இது இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, எல்லா தொகுதியிலும் நாடு முழுவதும் இதே நிலை தான் இருக்கும். என்னைக்காவது பார்த்தது உண்டு முகநூலில் கூட்டணி கட்சி கூட்டத்திலேயோ இல்லைனா வந்து ஏதாவது புத்தக வெளியீட்டு விழாவோ ஒரு எழுத்தாளராக அவர் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பணி செஞ்சிருக்காரு, என்ன அந்த மக்களுக்கு, ஏன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனை, விழுப்புரம் பகுதி சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை சார்ந்து என்ன பிரச்சனைகள்லாம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காருன்றது இன்னி வரைக்கும் எங்களுக்கு கேள்விக்குறிதான். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மருத்துவர் முத்தையனும் மீண்டும் ரவிக்குமாரும் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து குணாநிதி.